ஏன் சார் இப்படி பண்ணீங்க? அந்த மேனகா கொடுத்த பணத்துக்கு நீங்க விலை போயிட்டீங்க. ஆனந்தி, என்ன சார்? அன்னைக்கு கட்டுற பிரிண்ட் ஆன பிறகு அதை படிச்சு தரோவா செக் பண்ணிட்டு தாமா நான் வீட்டுக்கே போனேன். அதுக்கப்புறம் எப்படி மாறுச்சுன்னு எனக்கே புரியல. அது நான் சொல்றேன். நானே நேர்ல போய் அந்த கிழவன் கிட்ட 10 பைசா பிரயோஜனம் இல்லாத அந்த பத்திரிகைக்கு கோடி கோடியா பணம் தரேன்னு சொன்னேன். அந்த கிழவன் கேட்கல. வயசான காலத்துல சுலபமா கிடைக்கிற பணத்தை அந்த கிழவன் விடாதுன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். இத்தனைக்கும் அந்த ஆள் ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவன் பொண்டாட்டியும் ஒரு நோயாளி. இந்த நிலைமையிலையும் அந்த ஆள் எவ்வளவு வீம்பா பேசினான் தெரியுமா? கடைசி வரைக்கும் என் பேச்ச காதலியே வாங்காம பிரம்மா எழுதின எழுத்து மாதிரி நான் பத்திரிக்கையில எழுதினதுதான் மாத்த மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் மேம், அப்புறம் என்ன பண்றது? சொல்ற வரைக்கும் சொல்லி பார்த்தாச்சு. எதுக்கும் மசிலேங்கிறதுக்காக அவன் காலில் விழுந்தா கெஞ்ச முடியும்? ஆக்சுவலி கெஞ்சனா பரவாயில்லைங்கிறதானே நிலைமை. அப்படி கெஞ்சினாலும் அவன் ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் காலில் விழறதெல்லாம் வெட்டி வேலை. அப்புறம் ஒரு காரியத்தை முடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு நினைக்கிறவ நான் இல்லை. அதுல எனக்கு உடன்பாடும் இல்லை. இவனை வேற மாதிரி சமாளிக்கிறதுன்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டேன். அப்போ என்ன முடிவு பண்ணீங்க மேம்? அந்த முடிவை உடனே எனக்கு தோணல. அவன் வீட்டை விட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு. வண்டியில இருக்கிற அச்சமில்லை பண்டல்லாம் கீழே தூக்கி போடுங்கடா. நம்ம வண்டியில இருக்கிற பண்டல்லாம் எடுத்துட்டு வாங்க. போங்க. வேண்டானே அண்ணா, வெளியில தெரிஞ்சா என்னதானே கேட்பாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. திரும்ப திரும்ப அதே பாட்டு பாடாத. நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு பணம் கொடுத்துருக்கோம் நாங்க. பண்டலை டெலிவரி பண்ணிட்டு எங்கேயாவது கண்காண இடத்துக்கு ஓடி போய் பழச்சுக்க போ. அண்ணே, என்னதான் இருந்தாலும் மனசாட்சி கேட்க மாட்டேங்குதுண்ணே. டேய், மனசாட்சி சொல்றதை கேட்டா நீ உயிரோட வீடு போய் சேர முடியாது. பரவாயில்லையா? அண்ணே வேண்டானே. பேசிட்டு இருக்காம சீக்கிரம் பண்டல் எடுத்து போறியா இல்லையா? எடுத்து போட்டேன். போ. டேய், இங்க பார். பண்டல் மாறின விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. பேப்பர் வெளிவந்ததும் தானா தான் தெரியணும். மீறி ஏதாவது உளறி வச்ச தேடி வந்து வெட்டுவேன். புரியுதா? என்னடா ஆச்சு? அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி பண்டலை மாத்தி போட்டேண்ணே. எதுவும் பிரச்சனை இல்லையே? எதுவும் பிரச்சனை இல்லைண்ணே. சரி, போனை வச்சுடு. அண்ணா, இந்த ஒரிஜினல் பத்திரிக்கை என்னென்ன பண்றது? அதை நீயே வச்சிரு. என்ன பண்ணணும்னு எனக்கு தகவல் வரும், சொல்றேன். சரிண்ணே, வச்சிடறேண்ணே. சொல்லு. மேடம், பசங்க வேலையை கரெக்டா முடிச்சிட்டாங்க. நாம பிரிண்ட் பண்ண டூப்ளிகேட் பத்திரிக்கை வெளியே போயிடுச்சு. ஒரிஜினல் அச்சமுள்ள பேப்பர் பண்டல் இப்ப நம்ம கையில. குட். மேடம், இப்ப அந்த பண்டல் எல்லாம் என்ன பண்றது? கொளுத்துங்க. எல்லாத்தையும் போட்டு கொளுத்துங்க. சரிங்க மேடம். ராமஸ்வாமி. ஒரிஜினலை கொளுத்தியாச்சு. ஒரே நிமிஷத்துல கிழவனோட ஆட்டம் க்ளோஸ். மேம், ஐ ஷுட் டெல் யூ, உண்மையிலேயே நீங்க ஜீனியஸ். கிடைச்ச கொஞ்ச நேரத்திலேயே அச்சமில்ல பத்திரிக்கா மாதிரி டூப்ளிகேட் பிரிண்ட் பண்ணி
அதை ஒரிஜினல் இருக்க வேண்டிய இடத்துக்கு மாத்தி அந்த பத்திரிக்கையோட பேரை நாசம் பண்ணிட்டீங்களே. அந்த பத்திரிக்கைக்கு இருந்த நல்ல பேரும் காலி, அதோட எதிர்காலமும் காலி. ஐம் ஷூர் இதை கேள்விப்பட்டோன்னே அந்த அந்த கிழவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். பாவம், வயசான ஆளா இருக்கானேன்னு நினைச்சு ஆரம்பத்துல கொஞ்சம் பரிதாபப்பட்டேன். ஆனா அதான் அந்த ஆள் புரிஞ்சுக்கல. ஒரு ஜான் பேனால 1/2 ounce இங்க் ஊத்தி எதிர்காலத்தை எரிக்கலான்னு பார்த்தா. பாவம், அது கடைசியில் அவனுக்கே ஆபத்தா முடிஞ்சிருச்சு. நான் அவனுக்கு ஒரு பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பை கொடுத்தேன் தெரியுமா மிஸ்டர் ஆதி? அதான் அவன் எட்டி உதைச்சிட்டான். அதான் எனக்கு வேற வழி இல்ல, அவனை தண்டிக்க வேண்டியதா போச்சு. மேம், ஐ ஸ்டாண்ட் பை யூ. நீங்க செஞ்சதுதான் சரி. பரிதாபம் பார்த்துருந்தீங்க, உங்களோட நிலைமை அதால பாதாளத்துக்கு போயிருக்கும். இன்ஃபேக்ட் நான் கூட உங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு பயந்தேன். நாளைக்கு பத்திரிக்கையில் நியூஸ் வந்ததும் அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு அந்த ஆங்கிள் தான் யோசிச்சேன். ஆனா நீங்க அந்த அந்த கட்டுரையே வராத மாதிரி பண்ணிட்டீங்க. யூஆர் சிம்பிளி கிரேட் மேம், கிரேட். மிஸ்டர் ஆதித்யா, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விளையாட்டு. நான் இந்த உலகத்துல எதையும் சாதிக்க முடியும்னு தீர்மானமா இருக்கிறவ. அப்படி எதையும் சாதிக்க முடியும்னு நம்புறவங்களுக்கு நினைச்சதை அப்பவே நடத்தி முடிக்கிற குணமும் இருக்கும். என்கிட்ட அது நிறையவே இருக்கு. என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. மேம், உங்களை பார்க்கும்போது எனக்கு மலைப்பா இருக்கு மேம். நான் உங்க பக்கத்துல இருந்து உங்களை பார்த்து நிறைய விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பார்க்காதீங்க, உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க. எதையும் சாதிக்கலாம். ஓகே ஓகே மிஸ்டர் ஆதித்யா, எனக்கு இப்ப என் வேலை பார்க்கணும். யூ கேரி ஆன், அப்புறம் பார்க்கலாம். மேனகா, மேனகா, you're unbelievable. ஆனந்தி, நடந்தது நினைச்சு கவலைப்படுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லைம்மா. அந்த ஆதி மேனகா கிட்ட மோத வேண்டான்னு சொன்னப்பவே நீ அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். நம்மளை விட பெரிய ஆளுங்க கிட்ட மோதுறப்போ ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். அதை விட்டுட்டு இப்போ இப்படி இடிஞ்சு போறதுல என்னம்மா பிரயோஜனம்? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆதி வந்து சொன்னா, அவங்க அப்பா வந்து சொன்னான்னு. அந்த மேனகா இங்க பிசினஸ் பண்ண போறான்னு தெரிஞ்சப்பவே அவளால எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க, எத்தனை பேர் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட போறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுனாலதான் அவ இங்க வரக்கூடாதுன்னு நான் எதிர்த்து நின்னேன். ஆனா இப்போ இவ்வளவு பெரிய ஆதாரம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை வெளிப்படுத்தி அந்த மேனகாவோட முகத்தெரிய கிழிக்க முடியலன்னு நான் வருத்தப்பட்டு இருக்கேன். ஆனா நீ போனா போது எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கன்னு சொல்ற. உன் மக இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுவுமே பண்ண முடியாம நிக்கிறாளன்னு நீ கொஞ்சமாவது வருத்தப்படுறியா? ஆனந்தி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறேம்மா. அம்மா வருத்தப்படுறதுனால தான் அவங்க இவ்வளவு ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு யாரும் எந்த ஆறுதலும் சொல்ல வேண்டாம் சார். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அச்சமில்லை ராமசாமி கிட்ட பேசி இந்த விஷயத்தை பப்ளிஷ் பண்றதுக்காக நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். ஆனா ஒரே ராத்திரியில அந்த மேனகா எல்லாத்தையும் மாத்திட்டால. இதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாம் அவ அராஜகத்தை பத்தி. பாவம் சார் அந்த அச்சமில்லை ராமசாமி. அவரால இந்த சூழ்நிலையில இருந்து நமக்காக எதுவுமே பண்ண முடியல. இதுவே எனக்குன்னு சொந்தமா ஒரு பத்திரிகை இருந்திருந்தா கண்டிப்பா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது சார். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையறது இல்லையே. அதை விடுமா. ஜான் ஒருத்தன் மேனகாவை பத்தி சில விஷயங்கள் சொன்னான்னு சொன்னேன்ல, அந்த ஜானையே மறுபடியும் சந்திச்சு இதை பத்தி இன்னொரு இன்டர்வியூ பண்ணி வேறொரு பத்திரிகையில பப்ளிஷ் பண்ணலாம்ல. அதுக்காக நான் முயற்சி பண்ணேன் சார். ஆனா அந்த ஜானோட மொபைல் தொடர்ந்து ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. ஒருவேளை மேனகா அந்த ஜானையும் சரி பண்ணிட்டாலோ என்னவோ. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார். நாம சொல்ல நினைக்கிற அறிவுரைய நம்ம வீட்டு செவுத்துல எழுதுறது தான் நல்லது. பக்கத்து வீட்டு செவுத்துல எழுதுறது பைத்தியக்காரத்தனம். எதுக்கு ஆனந்தி ஊர் பொல்லா பொத்துக்கு நம்ம தொழிலை நம்ம சமைக்கணும்? எந்த கழுதி எக்கெட்டு கட்டு போனால் நமக்கு என்ன? நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியதானே?
ஏதோ எனக்கு தெரிஞ்ச நான் சொன்னப்பா, அதுக்கு மேலே உன் இஷ்டம். இது வேலை இல்ல, என் கடமை. தயவு செஞ்சு இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து கருத்து சொல்லுங்க. கருத்து சொல்றது கள்ள ஓட்டு போடுற மாதிரி தேசியமயமாயிடுச்சு. ஆனந்தி, இந்த ராஜேந்திரன்லாம் கருத்து சொல்ற அளவுக்கு ஓ நிலைமை மோசமாயிருக்காது, ஆனா ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னு தயவு செஞ்சு ஒரு முறைக்கு பல முறை நீ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சிந்திக்கிற மாதிரி சிந்திச்சு பார்த்துருக்கணும். வந்துட்டாரியா? அதாவது தேசிய சிந்தனையாளர் கட்சியுடைய தலைவனானா ஒரு ஐடியாவை சொல்றேன்னா அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நீ யோசிச்சு பார்த்துருக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஆட்சி அதிகாரம் வேணும். உன்னால வாங்கி தர முடியுமா? முடியாது. ஆனா என் சொல்படி நீ சில படிகளை கடந்திருந்தா, அதாவது உன்னுடைய ரகசியங்கள்லாம் எனக்கு தெரியும், அதை பப்ளிஷ் பண்ணாம இருக்கணும்னா எனக்கு நீ இவ்வளவு ரூபா தரணும் அப்படின்னு அந்த மேனகாவை நீ பிளாக்மெயில் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய தொகையை வச்சு அவளால பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுத்துக்கலாம்னு சொல்ல வந்தேன். நானா இருந்தா அதை தான் செஞ்சிருப்பேன். அப்படி ஒரு சமுதாய நோக்கத்தோட அன்னைக்கு உன்னை பார்க்க வந்தேன். ஆனா நீ என்னை உதாசீனப்படுத்தி அனுப்பிச்சிட்ட. அது கூட பரவாயில்ல. ஆனா சில ஜந்துக்கள் எனக்கு வேற மாதிரி வேட்டு வச்சாங்க. கேட்டது கிடைச்சிருக்குமே. அளவுக்கு மீறியே கிடைச்சது. அதுக்கான கருணை தொகை கூட சீக்கிரமே கிடைக்கும். நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. அண்ணியாரே, அதெல்லாம் சபை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய வார்த்தைகள், சம்பவங்கள். அதை பத்தி வெளியில பேசினா நாகரிகமா இருக்காது. ஆனா கடைசியா ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த வீட்டோட வழிகாட்டியான என் பேச்சை கேட்டு எப்ப இந்த வீட்டு பொம்பளைங்க நடக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த வீடும் நாடும் உருப்படும். அது மட்டும் நிச்சயம். இத பாருங்க. என்ன ஆனந்தி, இந்த சித்தப்பாவோட சொல் பிரயோகம் உன்னை யோசிக்க வச்சிருச்சா? சொல்லி அனுப்புறேன், கிளம்புங்க. நீ என்ன வெளியில அனுப்புறது? என்னுடைய சீரிய சிந்தனையை ஏத்துக்காத இந்த சபையை விட்டு நானே வெளிநடப்பு செய்யறேன். அண்ணியாரே, போகிறதுக்கு முன்னாடி கடைசியா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். முதல்ல இருந்தே கடைசியா சொன்ன நிறைய சொல்லியாச்சு. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. பேச வந்துருச்சு. பண்றேன்டா, காலி பண்றேன். பக்கி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கு. என்ன மனுஷன் இந்த ஆளு? அடுத்தவங்க எந்த மூட்ல இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு. வீட்டுல இருக்கிறவங்களுக்கே என் கஷ்டம் புரியல, அப்புறம் இந்த ஆளுக்கு மட்டும் என்ன புரிய போகுது? எனக்கு புரியுது ஆனந்தி. நீ இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் நீ இந்த விஷயத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு புரியாம இருக்குமா சொல்லு? ஆனா இப்படி வீட்டை மறந்து ஊருக்கு நல்லது செய்யறேன்னு எங்க தாத்தா உன்ன மாதிரியே கிளம்பி போனதுனாலதான் கடல் மாதிரி இருந்த சொத்து பத்தெல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடுச்சுன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. என் தலைமுறையிலையாவது நல்ல விதத்துல 4 காசு பணம் சேர்த்து என் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? நீயே சொல்லு. இதுக்கப்புறம் இஷ்டம். ஆனா உன்ன அபி ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தயவு செஞ்சு இந்த விஷயத்த அவகிட்ட யாரும் பேசாதீங்க. அவ மனசு ரொம்ப கஷ்டப்படும். சரி ஆனந்தி, நாங்க கிளம்புறோம். ஆனந்தி, அந்த மேனகாக்கு மரண அடி கொடுக்கற மாதிரி இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா? அப்ப இதுக்கெல்லாம் நியாயம் கிடைச்ச மாதிரி ஆயிடும். நான் வரேம்மா, மனசு தளர விடாத. கிருஷ்ணன், போலாமா? சரி சார், வரேம்மா. செவந்த நெத்தியிலே செவக்காட்டு மண்ணு எடுத்து வச்சாலே ஒட்டாகத்தான் நெத்தியில எண்ணெய் எடுத்து செவந்த நெத்தியில செவக்காட்டு மண்ணு எடுத்து வச்சாலே ஒட்டாகத்தான் நெத்தியில எண்ணெய் எடுத்து செவந்த நெத்தியில செவக்காட்டு மண்ணு எடுத்து வச்சாலே ஒட்டாகத்தான் நெத்தியில எண்ணெய் எடுத்து மனசும் ஒன்னா சேர்ந்த பின்னும் என்னடியச்சோம் பொன்னாலே தாலி ஒன்று செய்கிறது தானே மிச்சம்
அசையில அத்த மக என்ன நினைச்சு நித்தோம் செவந்த நெத்தியில செவக்காட்டு மண்ணு எடுத்து வச்சாலே பொட்டாகத்தான் நெத்தியில என்ன எடுத்து ஆடும் கொசுவத்துல என் மனச ஆட விட்டா வாக்காளி தண்ணிய போல என் மனச ஓட விட்டா தேம்பி அழு வேண்டி என் கண்ண தேட விட்டா நீ இருக்க நாயமில்ல என் நினப்ப வாட விட்டா கூவுங்குயில் சத்தம் கேட்டா உங்கொருள் சத்தம் கூவுங்குயில் கேட்டா உங்கொருள் சத்தம் மாம என்ன வாட்டுதடி மனசுக்குள்ள நித்தோம் மாம என்ன வாட்டுதடி மனசுக்குள்ள நித்தோம் செவந்த நெத்தியில செவக்காட்டு மண்ணு எடுத்து வச்சாலே பொட்டாகத்தானே தீயில எண்ணெய் எடுத்து அழகே உன்னழகு அம்மன் கோயில் சித்திரமா முக்கடிஞ்சு போகாம ஒத்தி வச்சேன் பத்திரமா அழகே உன்னழக மிஞ்ச ஒரு பாவை இல்ல நீ நடக்க அழகு போது மகிழ ஆட தேவையில்லை பொழுதும் நிறைஞ்ச நிலா வந்தா கூட தூக்கம் இல்ல பொழுதும் நிறைஞ்ச நிலா வந்தா கூட தூக்கம் இல்ல உன் நினப்பு தாண்டி இந்த மனசுக்குள்ள ரொம்ப தொல்லை உன் நினப்பு தாண்டி இந்த மனசுக்குள்ள ரொம்ப தொல்லை செவந்த நெத்தியில செவக்காட்டு மண்ணு எடுத்து வச்சாலே பொட்டாகத்தான் நெத்தியில என்ன எடுத்து மனசும் ஒன்னா சேர்ந்த பின்னும் என்னடி அச்சம் பொன்னாலே தாளி ஒண்ணு செய்யறது தானே மிச்சம் அசையில மக என்ன நினைச்சு நித்தோம் தனனே நானே தனனானே நானே தனானே நானே தன்னே நானே தனானே நானே தன்னே நானே ஓ சூப்பர் எக்ஸலண்ட் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. ஜெனி, எவ்வளவு நல்லா பாடுறீங்க. மேடம் இது வச்சுக்கோங்க. ஐயோ எதுக்கு மேடம் இவ்வளவு பணம்? 50 ரூபா கொடுங்க போதும். இது பாரு, உன்னோட திறமை உனக்கு தெரியல. இதை வச்சுக்கோ. உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளு. ஆனா நீ பாடுறது மட்டும் நிறுத்தக்கூடாது. சரிங்க மேடம். வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, ஏன் புயலே வந்தாலும் சரி, நீ பாடுறத நிறுத்தக்கூடாது. ஓகே? பாடுறதுதான் உன் வேலை. அம்மா ரொம்ப சந்தோஷம்மா. இந்த காலத்துல இவ்வளவு தூரம் இசையை ரசிக்கிறீங்களே, நிச்சயமா நீங்க நல்ல மனுஷங்களா இருப்பீங்க. சந்தோஷம்மா, நான் வரேன். ஓகே. ஹேய் ஆதி, எப்போ வந்தீங்க? நான் அப்போவே வந்துட்டேன். இவ்வளவு நேரம் உங்க பக்கத்துல தான் உட்கார்ந்திருந்தேன். ஆனா நீங்க தான் கவனிக்கல. ஐம் சாரி மிஸ்டர் ஆதி. மியூசிக்னா எனக்கு உயிர். அதை கேட்குறப்போ நான் என்னையே மறந்துடுவேன். ஐம் சாரி. ஆச்சரியமா இருக்கு மேம், இவ்வளவு பெரிய பிசினஸ் உமன் நீங்க. உங்களுக்கு எப்படி இந்த தமிழ் ஃபோக் சாங்ஸ் ரசிக்கிற மாதிரி ஒரு ரசனை? ஏன் தமிழ் ஃபோக்னா அவ்வளோ கேவலமா போச்சா? நோ நோ நோ, ஐ டென்ட் மீன் தட். நான் அப்படி சொல்லல. நீங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பிறந்தவங்க, உங்களுக்கு இந்த ரெகே, ராப், ராக் அந்த மாதிரி. நோ 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 மிஸ்டர் ஆதி, நோ. உலகத்திலேயே தமிழ் ஃபோக் சாங்ஸ் மாதிரி வேற எங்கேயும் கேட்க முடியாது. நான் இந்த வேர்ல்ட் ஃபுல்லா சுத்திருக்கேன். எல்லா கண்ட்ரியோட மியூசிக்கும் கேட்டிருக்கேன். அதனால தான் அடிச்சு சொல்றேன், தமிழ் ஃபோக் சாங்ஸ் மாதிரி வேற எங்கேயும் கேட்க முடியாது. உங்களுக்கு மியூசிக்னா பிடிக்காதா? யார் சொன்னா எனக்கு மியூசிக் பிடிக்காதுன்னு? I just love music. I am crazy about music. அதுவும் குறிப்பா தமிழ் ஃபோக் சாங்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எப்போலேருந்து மேம், இந்த நிமிஷத்துல இருந்து. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த விஷயம் எனக்கும் பிடிக்கணும் இல்லையா? பிடிச்சுதான் ஆகணும். மிஸ்டர் ஆதி, உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் நீங்க ரசிங்க. எனக்கு பிடிச்சதை நீங்க ரசிக்கணும்னு தேவையில்லை. அது எனக்கு பிடிக்கிறதும் இல்லை. You always stand on your own wishes, man. Right? Well, you'll join me for dinner? Yeah, sure. மேனகா, உனக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு பிடிக்கும், எப்பவும் பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயம் உனக்கு பிடிக்கணும், பிடிச்சே ஆகணும். நீ ஒரு நெருப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த ஆதி ஒரு தண்ணிங்கிறத மறந்துடாத. எந்த நேரமும் ஊத்தி அனுப்பிச்சிருவேன். I love Tamil folk songs. என்ன பாடினார் அவரு?
செவந்த நெத்தியில செங்காட்டு whatever. Very tough. Anna, I have to learn Tamil folk songs now. Okay, Menaka, I shall learn for you. செவந்த நெத்தியில la 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 la.